வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். 2024 நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட இன்னொரு 5 மாதங்களில் முடிஞ்சிடும். 2025ல் முக்கியமான இந்த வருடாந்திர கிரகங்கள் எல்லாமே டிரான்சிட் எடுக்க போகுது. இப்போ நான் வந்து 2024ல் இந்த பேலன்ஸ் ஒரு 5 மாதங்கள் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 5 மாதங்களை ராசி அண்ட் லக்னோ காம்போ பண்ணி கொடுத்துட்றேன். ஏன்னா நிறைய பேர் சொன்னது என்னன்னா, மேஷ ராசி இப்போ குரு பலன் சூப்பராக இருக்குது, ஆனால் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. கன்னி ராசி குரு பார்வை ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் இன்னும் ஏதோ தடையாக இருக்குது. கடகராசி குரு 11 இருக்கார், இருந்தாலும் பலன் ஒன்றும் பெருசாக செய்யலை. ரிஷபம் சனி வந்து 10, ஆனாலும் எங்களுக்கு ஒன்றும் பெரிய பலன் கிட்டலை. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு ராசியில் மைனஸும் சொல்கிறாங்க, ப்ளஸும் நிறைய பேர் ஷேர் பண்ணீங்க, மைனஸும் ஷேர் பண்ணுறீங்க. நான் ஒரு சின்ன கிளாரிட்டி கொடுக்குறோன்னு நினைக்கிறேன். அதுதான் 2024ல் இந்த பேலன்ஸ் ஒரு 5 மாதங்களில் இப்போ இந்த ராசி மேஷம் அப்படின்னு எடுத்துப்போம், இல்லை சிம்மம், இல்லை கடகம், கன்னி, கும்பம், எந்த ராசியான இருக்கட்டும், அதுக்கு எந்த லக்னங்கள்லாம் நீங்கள் சேர்ந்து காம்போவில் இருந்தீங்கன்னா ஒரு நல்ல பலன்கள்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த 5 மாதங்கள் எப்படி இருக்குன்றதை நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணி ஒரு ப்ரிடிக்ஷனாக கொடுக்குறேன். டீட்டெயிலாக பாருங்கள். அப்புறம் இந்த லக்கி டேட்ஸு ஃபார் எவ்ரி மந்த்து ப்ளஸ் வந்து சந்திராசிரம டேட்ஸ்லாம் கேட்டு நிறைய மெசேஜ் போட்டிங்க. இதை வந்து லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் சேனலில் கொடுத்துட்றோம், அதில் பார்த்துங்க. இப்போ நம்ம இந்த ராசி லக்னம் காம்போ 2024 பேலன்ஸ் இருக்கிற 5 மாதங்களுக்குள்ளான பலனை டீட்டெயிலாக பார்ப்போம். விருச்சிக ராசி. ஸோ விருச்சிகம் வந்து வாழ்க்கையில் வந்து நிறைய முறை சொல்லியிருக்கேன், நீங்களும் நிறைய பேர் மெசேஜ் போட்டிங்க. விருச்சிகமே ஒரு போராடுற ராசியா, அதுவும் அனுஷம் அண்டு கேட்டை. பட் அப்படி கிடையாது. விருச்சிகம் வந்து சோதனைகளை சாதனைகளாக மாற்றக்கூடிய ஒரு ராசி. இப்போது கிட்டத்தட்ட 2023-24லாம் அந்த அர்த்தாஷ்டம சனி ஒரு பக்கம், குரு 6ஆம் இடம், நிறைய போராட்டங்களை கடந்து இப்போ கூட இன்னும் 5ல் ராகு இருக்குது. ஸோ எல்லாருக்கும் என்ன குழப்பம்னா, எங்களை நிம்மதியாக விடாது அந்த கிரகங்கள்லாம். ஒன்று 7 சனி வருது, இல்லைனா அர்த்தாஷ்டம சனி வருது, இல்லைனா குரு 6ல் போயிட்டார், இல்லை ராகு 2ல் வந்துடுது, ஏதாவது ஒன்று போட்டு எங்களை படுத்திக்கிட்டே இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணும். டிஃபால்ட்டாகவே சந்திரன் வந்து நீச்சம் அடைஞ்ச ஒரு ராசி தான் விருச்சிகம். இப்போ இவங்களுக்கு தான் வந்து என்ன மனசில் இருக்குன்னா, ஒரு அட்லீஸ்ட் எங்களுக்கு ஒரு 10 வருஷம் ஃப்ரீயாக எந்த தொல்லையும் இல்லை, நல்லா நீட்டாக நான் ரொம்ப நல்ல பலனை கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா அது ஒரு காலம்லாம் வராதா அப்படிங்கிறது. எப்பயும் ஒரு போராளி வந்து லைஃப்பில் அமைதியை தேடி போனோன்னா அந்த போராட்டம்னு ஒரு வாழ்க்கையே இருக்காது. நீங்கள் வந்து அமைதியை தேடுறீங்க, ஒரு நிம்மதியை தேடுறீங்க, ஆனால் இந்த ராசியுடைய தன்மையே ஒரு போராடும் குணம் தான். ஸோ எதிர்ப்புகள் மத்தியில், எதிரிகள் மத்தியில், வாழ்க்கையில் வந்து குழப்பங்கள் மத்தியில் அதை வந்து எதிர்நீச்சல் போட்டு வெல்லக்கூடிய சக்தி படைத்த ராசி தான் விருச்சிகம். அப்படிப்பட்ட ராசியில் பிறந்துட்டு ஒரு அமைதியான வாழ்க்கை வேணும், ஆனந்தமான வாழ்க்கை வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுக்கு பதிலாக அது ஒரு போராட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல எதிர்கொள்ளலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ். இதுதான் நீங்கள் முதல்ல உணரணும். அதை உணர்ந்துட்டிங்கன்னா இந்த பிரச்சனைக்குள்ளே நீங்கள் வரமாட்டீங்க. சரி, இப்போ நம்ம இந்த 2024ல் ஏன்னா 2025ல் நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. 24ல் நம்ம குறிப்பாக என்ன கவனிக்கிறோன்னா, ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் 2024 இந்த காலகட்டத்துக்குள்ளே உங்களுடைய சூழ்நிலை என்ன ஆகும், என்ன மாதிரி நடக்கும், என்ன மாதிரி முடியும், எது மாதிரியான பலனை கொடுக்க போகுது. இது வெறும் விருச்சிக ராசியை சேர்ந்தவங்களுக்கு மட்டுமே குரு பார்வை ஹெல்ப் பண்ணிவிடுமா? ஏன்னா அர்த்தாஷ்டம சனின்னு சொல்கிறாங்க, 5ல் ராகு, பட் குரு பார்வை மட்டும் அட்வான்டேஜாக இருக்குது. நிச்சயமாக சொன்னபடி எல்லாமே நல்லதாக நடந்துருமானா எப்படி இதை கன்ஃபார்ம் பண்ணுறது? நான் ஏற்கனவே சொன்னேன், ராசி என்பது உங்களுடைய மனநிலை. உங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்க, எப்படி அதை வந்து கொண்டு போக போகிறீங்கன்னா உங்கள் ராசி. இப்போ உங்கள் லக்னத்தை வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். உங்கள் லக்னம் வந்து ஒருவேளை விருச்சிக ராசியில் நீங்கள் பிறந்து சுபமான லக்னங்களை இந்த காலகட்டத்தில் இப்போ இருக்கிற டைம் ஃப்ரேமுக்கு மேஷம் லக்னத்தை சேர்ந்துருக்கீங்க, இல்லை ரிஷபம் அப்படிங்கிற லக்னத்தை சேர்ந்துருக்கீங்க, இல்லை கன்னியா, இல்லை விருச்சிக ராசிக்கு விருச்சிக லக்னத்தையே நீங்கள் சேர்ந்து பிறந்திருக்கீங்க, இல்லை ஒருவேளை லாஸ்ட் ஆப்ஷன் மகரம், இந்த லக்னங்களை சேர்ந்துருந்தா விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் மகரம், மேஷம், ரிஷபம், கன்னி அண்ட் விருச்சிகம். இதுதான் உங்களுக்கு வந்து இந்த சமயத்தில் நீங்கள் நினைக்கிற விஷயத்தை இந்த வருஷத்தில் அது ஒரு வேலை விஷயமா இருக்கலாம், தொழில் விஷயமா இருக்கலாம், உங்கள் முன்னேற்றமாக இருக்கலாம், உங்கள் அடுத்த லெவலில் உள்ள நகர்வாக இருக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பு, கல்யாண விஷயம், படிப்பு, வெளிநாடு யோகம், இந்த மாதிரி நிறைய முயற்சிகளுக்கு ஒரு தடையாக இருக்குது. ஒரு ஃபேமிலியில் வந்து நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கீங்க, குடும்பத்தை பார்த்துக்கிறீங்க, பட் அதெல்லாம் எப்போ இருக்கிற சின்ன சின்ன தொல்லைகள்லாம் சால்வ் ஆகும். இந்த மாதிரி ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருந்ததுன்னா அதெல்லாம் நிவர்த்தி அடையும் காலம்னு ஒன்று வரும். அந்த காலம் இந்த மாதிரியான காம்பினேஷனில் இருந்ததுன்னா இந்த வருஷமே எல்லாத்தையும் நீங்கள் ஓவர் கம் பண்ண முடியுன்றது அதோடைய பாயிண்ட். ஒருவேளை வேறு சில லக்னங்களாக இருந்தால், நான் சொன்ன 5 லக்னங்களை தவிர, ஏன்னா இதையும் தாண்டி உங்களோட தசா புக்தி ரொம்ப முக்கியம். ஏன்னா ஸ்கார்பியன்ஸ்க்கு எப்பவுமே நீங்கள் ஜனனம் எடுக்கும்போது எல்லாம் பெரிய பெரிய தசைகளை சந்திப்பீங்க. குறைஞ்சபட்சம் சுக்கிரதசையை கடக்காமல் உங்கள் வாழ்க்கை இல்லை. அந்த சுக்கிரதசை எந்த அளவுக்கு உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், அது உங்களுடைய ஜனன லக்னத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதுக்கப்புறம் சூரிய, சந்திர, அங்காரகன்,
கொஞ்சம் நல்லா வயதான காலத்தில் கொஞ்சம் ராகு வந்துடும். இப்போது நான் சொன்ன லக்னங்களை தவிர மற்ற லக்னங்கள் எடுத்திங்கன்னா கடகம், சிம்மம், கும்பம், மீனம், இந்த லக்னங்களுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்திருந்தாலும் போராட்டங்கள் அதிகமாக இருக்கு. ஒரு 10 முறை முயற்சி பண்ணாதான் ஒரு 2 பலன் நடக்குது அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறீங்க. ஒருவேளை தனுசு லக்னம் இல்லைனா துலாம் அப்படிங்கிறது, இல்லை மிதுனம், இந்த மாதிரி லக்னங்களை சேர்ந்துருந்தால் கொஞ்சம் புஷ்பலாம் நடக்கும். கொஞ்சம் ட்ரை பண்ணால் கூட நடக்கிற சான்சஸ் இருக்குது. அப்போ என்ன அண்டர்ஸ்டாண்டிங்னா ராசி மட்டும் முக்கியம் இல்லை, இங்கே லக்னம் எவ்வளோ முக்கியன்றதை நான் இந்த இடத்த உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அடுத்த விஷயம் என்னென்னா தசா புக்தி என்ன. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு சுக்கிர தசை நடக்குதா? நிறைய பேருக்கு சுக்கிர தசை கை கொடுத்ததே இல்லை. ஒரு சிலருக்கு தான் சுக்கிரன் கை கொடுக்கும். யாருக்கெல்லாம் கை கொடுக்கும்? சுக்கிரனோட ஸ்கோர் நல்லா இருக்கணும், அசுபர்களோட சேராமல் இருக்கணும். அதை விட மெயினாக அந்த சுக்கிரனுடைய பார்வையோ இல்லை பலமோ நல்லா பொருந்தி இருந்ததுனா தான் ரிசல்ட்டை கொடுக்கும். அதையும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் கணிச்சு பார்க்கணும். அடுத்து நான் சொன்ன பேர்த் சார்ட். இந்த பேர்த் சார்ட்டில் ஒரு தோஷமே இல்லை. வெறும் சந்திரன் நீச்சம் விருச்சிக ராசி அது மட்டும் தான் என்னுடைய பிரச்சனை. ஆனால் எனக்கு குரு பார்வை இருக்குது, எனக்கு மற்ற கோள்கள்லாம் யோகமாக இருக்குது, அதுலேயும் பர்டிகுலராக எனக்கு ஜாதகமில் இந்த சூரியன்லாம் வலுவாக இருக்கார். அப்போ அதை பற்றி உங்களுக்கு பெரிய வருத்தமோ இல்லை கவலையோ ஏற்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ புரிதல் என்ன அப்படின்னா, ஈவன் நீங்கள் விருச்சிக ராசியில் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் கூட உங்களோட பேர்த் சார்ட் ஜனன ஜாதகத்துடைய பேஸ் நல்லா இருந்தால் இந்த இயர் 2024 இந்த ஆகஸ்ட்லேருந்து டிசம்பருக்குள்ளே பிளான் பண்ணபடி நிறைய விஷயத்தை அழகாக செஞ்சிடலாம். நான் சொன்ன லக்னங்களும் உங்களுக்கு கம்பைன் ஆகிருந்தா 5 லக்னங்கள் கொடுத்துருக்கேன். மேஷம், ரிஷபம், கன்னி, விருச்சிகம், மகரம். இந்த 5 லக்னங்களுடைய காம்பினேஷன் இருந்ததுன்னா டெஃபினட்டாக அதோடைய பலனை இன்னும் வேகமாக உங்களுக்கு கொண்டு போயிடும். ஸோ உங்களுடைய பிளான், நீங்கள் எந்த வயதினராக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கைக்கான திட்டங்களை நீங்கள் சரியாக செய்ய முடியுங்கிறது தான் அதோடைய ஒரு பலன். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப காலத்துக்கு அப்புறம் விருச்சிகத்துக்கு குரு பார்வை ஃபுல் சார்ஜில் இருக்குது, சரியாக பயன்படுத்துங்க. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்த இந்த பலன் ஒரு பொது பலன் தான். ஒரு பொது பலன் நிறைய பேர் ஏன் அதை பொது பலனாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பொது பலன் சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம், நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாரும் அவங்கவுங்க ஆரோஸ்கோப்பை போய் டெய்லி கன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. எல்லாரும் அவங்கவுங்க ஆரோஸ்கோப்பை டீட்டெயிலாக பார்த்து ப்ரிடிக்ஷனை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ ஒரு பொது பலன் என்பது ஒரு அவுட்லைனை கொடுத்துடலாம். நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி. உங்கள் ராசியை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, உங்கள் லக்னம் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ முதல்ல மைண்டில் ரைட் அண்ட் லெஃப்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. இதான் ரைட், இதான் லெஃப்ட்டு. ராசி உங்களுடைய விதி, உங்களுடைய ஜனனம், உங்களுடைய பிறப்பு, உங்களுடைய ஆத்மா. லக்னம் அப்போ அந்த ராசி லக்னம் காம்போவில் நீங்கள் உங்கள் விதி ப்ளஸ் உங்களுடைய மனசு, உங்களுடைய ஆசை, உங்களுடைய எண்ணம், உங்கள் சரீரம் உங்கள் உடல், இது ரெண்டுத்தையும் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா பலன். அந்த தசா பலன் நீங்கள் நடந்துக்கிற அந்த வாழ்வியல் முறை தான் அந்த தசா பலன். அது 3மே கரெக்டாக லிங்க் ஆகிடுச்சுன்னா சுய ஜாதகமும் நல்லா பேஸு, சரியான பேஸுப்பா. சில பேர் சொல்கிறோம் இல்லையா, பை பர்த்லேயே அவன் சூப்பர், அவன் பர்த்லேயே அந்த பெண் ஒரு தகுதியான பெண், ஆற்றல், ஒரு புத்தி கூர்மை, ஷார்ப் பிரெயின், ரொம்ப நல்ல ஆட்டிடியூட் இருக்குது. அப்போ அந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ் வரும்போது தான் ரிசல்ட்டை கொடுத்துரும். ரிசல்ட்டே எப்படி ஒருத்தர் கொடுக்கும்? நீங்கள் வேணால் ஜெயிக்கிறவங்களையும் தோக்கிறவங்களையும் ஒரு வித்தியாசப்படுத்தி பாருங்கள். ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு 10 விஷயம் எக்ஸ்ட்ராடரியாக பொருந்திடும். அவங்க அறிவு, அவங்க ஆற்றல், அவங்க புரிதல், அவங்க எண்ணம், அவங்களோட குறிக்கோள், அவங்களோட முயற்சி, அவங்களோட பக்தி, அவங்களோட பணிவு, அதுக்கப்புறம் அவங்களோட ஆட்டிடியூடு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அவங்க அதுக்கப்புறம் அது எப்படி எடுத்துகிட்டு முன்னாடி போகிறாங்க, அந்த தடங்களை எப்படி உடைக்கிறாங்க, அதை மைண்டில் எப்படி அவங்க ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, எப்படி அதை பாசிட்டிவாக திங்க் பண்ணுறாங்க, இதுதான் பேஸ் பண்ணி வெற்றியாளர் வந்துடுறாங்க. அப்போ தோல்வி ஒரு மாதிரி தோண்டு போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஃபெட்டப் ஆகுறது, வெக்ஸ் ஆகிறது, நெகட்டிவாக திங்க் பண்ணுறது, முடியாதுன்னு நினைக்கிறது. ஸோ அஸ்ட்ராலஜிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா? சம்மந்தம் இருக்குது. தெர் ஆர் பாசிட்டிவ் பிளானட்ஸ், தெர் ஆர் நெகட்டிவ் பிளானட்ஸ். பாசிட்டிவ் பிளானட்ஸ் உங்களை ஆக்டிவேட் பண்ணிடும் பாசிட்டிவாக. எல்லாருக்கும் கஷ்ட காலம் வரதான் செய்யும். அதை எப்படி நம்ம கடக்கணுன்றது தான் முக்கியம். ஸோ நெகட்டிவ் பிளானட்டோட ஃபோர்ஸ் நம்ம எடுத்துக்க போகிறோமா, இல்லை பாசிட்டிவ் பிளானட்ஸோட எனர்ஜியை நம்ம எடுத்துக்க போகிறோமா, ரெண்டுத்துக்கும் 2 வித்தியாசம் இருக்குது. அவ்வளோதான் விஷயம். ஸோ இந்த பொது பலனில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஏற்கனவே கிளியராக சொல்லிவிட்டு மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். உங்களுடைய ராசி என்பது உங்களுடைய மனசு, ஆசை, ஆர்வம், உடல். உங்களுடைய லக்னம் என்பது உங்களுடைய விதி. விதிப்படி உங்களுடைய சூழலை எப்படி கொண்டு போக போகுது, என்ன நீங்கள் பெற போகிறீங்க, என்ன நீங்கள் அடைய போகிறீங்க. உங்களுடைய தசா புக்தி என்பது உங்களுக்கு பிறவி எடுத்த ராசியிலிருந்து, நட்சத்திரத்திலிருந்து, உங்களுடைய லக்னத்துக்கு அடிப்படையில் வரக்கூடிய விதிகளிலிருந்து அந்த தசா புக்தி ஒரு நல்ல வாழ்க்கையுடைய அமைப்பை கொண்டு போக போதா, இல்லை கடினமான சூழ்நிலையை கொடுக்க போதா, அதுதான் தசா புக்தி. இதை விட எல்லாத்தோட மெயின் இந்த பேர்த் சார்ட். சில பேர் சொல்லுவாங்க, நான் இது வரைக்கும்
ஹாரோஸ்கோப்பே பார்த்ததில்ல, நான் நல்லா இருக்கேன். கரெக்டு தான். அவங்க பிறவிலேயே ரொம்ப நல்ல ஜாதக அமைப்போட, நல்ல கிரக அமைப்போட பிறந்திருக்கலாம். இல்லை அவங்க அறியாமல் கூட இருக்கலாம். அப்போ அவங்களுக்கு அந்த ஃபார்ச்சூன் அந்த ஒரு பாசிட்டிவ் வேலை செய்யுது. ஸோ lifehoroscope.in இதில் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்துக்க முடியும். அதர் சர்வீஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நட்சத்திர வீடியோவும் ரொம்ப தெளிவாக 27 நட்சத்திரத்துக்கும் ஒரு டீட்டெயிலாக கொஞ்சம் நல்ல அனலைசிஸ்லாம் பண்ணி ஒரு ப்ரிடிக்ஷனை கொடுத்துருக்கேன். அதெல்லாம் ஒரு கோத்ரூ பண்ணிங்கன்னா, ஜஸ்ட் லிசன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும் உங்கள் நட்சத்திரத்துக்கு என்னென்ன பலன் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. என்னென்ன வயசில் ஒரு பிரேக்கப் பண்ணி கொடுத்துருக்கேன். வாஸ்து வீடு வாங்க போகிறீங்க, வீடு கட்ட போகிறீங்க, ஃப்ளாட் வாங்க போகிறீங்க, செகண்ட் வீடு வாங்க போகிறீங்க, அது வாஸ்துவும் கொடுத்துருக்கேன், நியூமராலஜி கொடுத்துருக்கோம். மேரேஜ் மேட்சிங் மெயினாக அந்த கல்யாணம் பண்ணுறவங்களுக்குலாம் என்னுடைய ஹம்பிள் ரெக்வஸ்ட். நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், சரியாக வரலாம், வேறு பண்ணலாம். ஒரு கார் வாங்குகிறோம், லக்கு இல்லை, வேறு மாற்றிக்கலாம். ஒரு வீடு போகிறோம், சரியாக பிடிக்கல, இல்லை சரியாலாம் விற்றுட்டு வேறு வாங்கலாம், இல்லை வாடகை வீடாக தான் வாடகை வீடை மாற்றிக்கலாம். பட் இந்த கல்யாணம் அப்படிங்கிறதும் நீங்கள் உடனே சொல்வீங்க, கல்யாணம் கூட சரி வரலாம், அடுத்து மாற்றி பண்ணிக்கலாம். கரெக்டு தான். பட் ரிலேஷன்ஷிப்னு வரும்போதே உங்களுக்கு வந்து எமோஷனலாக ரொம்ப க்ளோஸாக கனெக்ட் ஆகிடுவீங்க. அதனால் ஒரு உறவை, ஒரு வாழ்க்கையை நீங்கள் தேர்வு செய்யறதுக்கு முன்னாடி நம்ம அம்மா அப்பாவை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. நம்ம கூட பிறக்கிற சகோதரர் நம்ம தேர்வு செய்ய முடியாது, வாய்ப்பு இல்லை. நம்ம வந்து நமக்கு பிறக்கிற குழந்தைகளோட நம்ம கையில் இல்லை, அது கடவுளுடைய அருள். பட் வாழ்க்கை துணை என்பது உங்களுக்கு விதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் விதியை உருவாக்குறதுன்னு பாதி எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷனில் தான் வரும் எல்லாமே. அதை நீங்கள் எவ்வளோ தூரம் டைம் எடுத்து பொறுமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்சர்வ் பண்ணி கம்பேட்டிபிலிட்டியை செக் பண்ணி ஹாரோஸ்கோப் கம்பேட்டிபிலிட்டி பார்த்தா எல்லாமே சக்ஸஸ் ஆகிடும்னு கிடையாது. ஹாரோஸ்கோப் கம்பேட்டிபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு ஃபஸ்ட் லெவல் க்ரைட்டீரியா. சுத்தமாக பொருந்தாததுக்கு பொருந்தலையான்றதை ஒரு செக் பண்ணிக்கிறீங்க. பட் உங்களுடைய சுய ஜாதகத்தில் அந்த யோகங்களோடு நீங்கள் பிறந்திருந்தால் தான் அதை அனுபவித்து வாழ்கிற குடுப்பணியோடு இருப்பீங்க. அதையும் நீங்கள் கம்பைன் பண்ணி பார்த்துக்கணும். வெறும் ஹாரோஸ்கோப் மேட்சிங் பார்த்தோம், சரியாக வரல, மேட்சிங்கே பார்க்கல, நல்லா இருக்குது, இதெல்லாம் ஒரு ஜென்ரல் விஷயந்தான். இப்படி எல்லாத்துக்கும் ஒரு சூட்சமமான விஷயம் அடங்கி இருக்கு இல்லையா? அதெல்லாம் தரோவாக பார்த்து நீங்கள் முடிவு எடுங்க. அண்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி லக்கி டேட்ஸ் நிறைய பேர் மெசேஜ் போட்டிங்க, பார்த்தேன். ஏன் அதில் கண்டினியூ பண்ண முடியலன்னு சொல்லிடுறேன். அதோடைய வியூவர்ஸும் குறைவு, ப்ளஸ் அது நிறைய பேர் எங்களுக்கு மெயிலும் போட்டாங்க, லக்கி டேட்ஸ் ஷேர் பண்ணாதீங்க, எங்களுக்கு அது வந்து அன்வான்ட் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அதை கட் பண்ணிட்டோம். ப்ளஸ் இந்த சந்திராசிரமம் டேஸ் ரெண்டுமே லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் சேனலில் நம்ம பண்ணுறோம். அதில் போய் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். தொடர்ந்து நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் அண்டு மெயில்ஸ் மூலிமா தான் நாங்கள் பெட்டராக அதை ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு முறை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.